பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 22ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். The book of Isaiah chapter 60 verses 1 and 2. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்மளை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா. ஆமேன். சில நேரத்தில் நம்ம அப்படியே முடங்கி போய் காணப்படுகிறோம். சில நேரத்தில் அப்படியே நம்மளாலலாம் எதுவுமே முடியாது அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ எழும்பு. நீ எழும்புகிறது மட்டும் இல்லை, எழும்பி நீ என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். அப்போ எப்படி பிரகாசிக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், உன் கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே உதித்திருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பிரகாசிக்க முடியும். ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு சூரியனை பாருங்க, நிலவுக்கு இந்த சந்திரனை பார்க்கும்போது சந்திரனுக்குன்னு சொல்லி அதுக்குன்னு லைட் கிடையாது, அப்படிதானே, வெளிச்சம் கிடையாது. அது என்ன செய்யுது? சூரியனுடைய வெளிச்சத்தை அதை வாங்கி அது பிரகாசிக்கிறது. அது போலதான் பிரியமானவர்களே, நாமும் கூட தேவன் ஒரு சூரியனை போல இருக்கிறாரு, நம்மெல்லாம் ஒரு நிலவு போல இல்லை ஒரு சந்திரனை போல இருக்கிறோம். அந்த சூரிய வெளிச்சத்தை வாங்கி அந்த நிலவு பிரகாசிக்கிறது போல கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்லா கர்த்தருக்காக நம் பிரகாசிக்க கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை ஆண்டவர் எழுப்புகிறார். ஆமேன். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எனக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என் ஜெபத்துக்கே பதில் வரலையே, ஒருவேளை நான் என்ன சொல்ல முடியும்? ஒருவேளை யாராவது என்கிட்ட நீ உன்னுடைய பிரேயர்ஸுக்கே ஜெபம் வரல, நீ என்ன எங்களுக்காக ஜெபிக்கிற அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு பதில் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தருடைய மகிமையை பிரகாசிக்க ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. எத்தனையோ ஜெபங்களுக்கு இன்னும் நமக்கு பதில் இல்லாம தான் இருக்குது. அவற்றின் மத்தியிலையும் நம்ம எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையில 2வது வசனத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா? இதோ இருள் என்ன செய்யுமா? பூமியை நிரப்புகிறது, கார் இருள் ஜனங்களை மூடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்குறோமா? எங்கே பார்த்தாலும் ஒரே இருளாக இருக்கிறது மாதிரி இருக்குதா? ஜனங்கள் எல்லாம் அப்படியே கார் இருள் மூடி வச்சிருக்குதே, இது கூட இவங்களுக்கு தெரியலையே, இதை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இவங்களால முடியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில தான் நம்ம பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தர் என் மேல உதிப்பார், உங்க மேல கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும். இந்த வெளிச்சத்துல இன்னொரு வெளிச்சத்தை கொண்டு வந்தா அந்த வெளிச்சத்துக்கு பெரிய அது பெருசா ஒன்றும் தெரியாது. ஆனா இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சத்தை நீங்க கொண்டு போங்க, அவ்வளோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது இல்லையா? அது எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது. அந்த மாதிரி தான் பிரியமானவர்களே, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் எங்கே பார்த்தாலும் இருளாக இருக்குதா? அநேக ஜனங்கள் எல்லாம் காரிருள் மூடி இருக்கிறது போல் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களை அந்த இடத்துல ஆண்டவர் மகிமையாய் அவர் பிரகாசிக்க விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது, ஆண்டவரே என் வேலை ஸ்தலமே ஒரு டார்க் பிளேஸாக இருக்குதுப்பா, ஒரு மாதிரி டார்க்னஸ்குள்ளே நான் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை நீங்கள் கிளைம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் என்மேல் உதியும் ஆண்டவரே, உங்களுடைய மகிமை என் மேலே காணப்படட்டும். இன்னைக்கு என் ஆஃபீஸில், இன்னைக்கு நான் போகிறதான இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமையை ஜனங்க உணரணும்ப்பா, அப்படியாக என்னை நடத்துங்கன்னு நீங்கள் சொல்லுங்க. சில நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மளுடைய மதிப்பு என்ன, நம்ம வேல்யூ என்னன்றதை நம்ம புரிந்து கொள்றதே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நம்மளாம் ரொம்ப சின்ன பீப்புள், நமக்கெல்லாம் பெருசாக ஒன்றுமே தெரியல, அவங்களாம் என்ன ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க, நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி பெருசாக ஸ்மார்ட்டாக ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம யார் என்பதை நாம் அறியாமல் இருக்கலாம், ஆனால் பிசாசுக்கு நல்லா தெரியும். கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைங்க யாருன்னு பிசாசு அறிந்திருக்கிறான். ஏன்னா நம்மளை சுற்றிலும் ஆண்டவருடைய மகிமை இருக்குது, நமக்கு அந்த மகிமை தெரியறதில்ல.
ஆனால் சாத்தானுக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது. அதுவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் என்றால் அவன் கிட்ட நெருங்க அவ்வளோ பயப்படுறான். ஏன்னா நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தை சொல்லி கர்த்தர் கடிந்து கொள்வாராக அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவன் சுட்டரிக்கப்பட்டு போகிறான். அவ்வளோ மகிமையை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். பிரியமானவர்களை, நம்ம ஏன் பயப்படணும்? பிசாசு தான் நம்மளை குறித்து பயப்படணும். நம்மளை பார்த்து பயப்படுறான்னா நம்மளை இல்லை, நமக்குள்ளே இருக்கிற கர்த்தரை பார்த்து அவன் பயப்படுகிறான். அப்படிப்பட்ட தேவனை நாம் சுமக்கிறோம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை அக்கினியாக நம்ம சுமந்து கொண்டு இருக்கும்போது நாம் கர்த்தருக்காக எழுந்து ஜொலிக்கிற ஒரு காலம் அல்லவா? எந்த எக்ஸ்கியூசஸையும் இனிமேல் நம்ம சொல்லாமல், ஆண்டவரே என்னை நீங்கள் உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், ஒருவேளை வயசு நிமித்தமாக சில பலவீனங்கள் காணப்படலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆமென். நம்மளை அழைத்த தேவன் பெரியவர், உண்மையுள்ளவர். அபிஷேகித்த கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது எத்தனை சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும். நம்ம எவ்வளோ காரியத்தை கர்த்தருக்காக நம்ம செய்ய முடியும். ஆமென். இனிமேல் நம்ம முடங்கி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மறந்து அதுலேருந்துலாம் எழும்பி ஆண்டவர் சொல்றார், மகளே மகனே நீ எழும்பணும். இந்த காலகட்டத்தில் நீ நல்லா எழும்பி நீ பிரகாசிக்கணும். அதுக்கு தான் உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வசனம் இன்னைக்கு நம்மளை எழும்ப பண்ணட்டும். கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். ஆண்டவரே உங்களுக்காக நான் செய்யணும்ப்பா, எனக்காக இல்லைப்பா, என் குடும்பத்துக்காக இல்லை, நீர் எனக்கு செய்தவைகளை நினைத்து பார்க்கும்போது நான் உங்களுக்காக நிற்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. என்னுடைய நேரத்தை உங்களுக்காக நான் கொடுக்கணும். எனக்கு கொடுத்துருக்கிற ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இல்லை பதவியாக இருக்கட்டும்ப்பா, படிப்பாக இருக்கட்டும், இல்லை திறமைகள் எல்லாம், அந்த வாழ்நாட்கள் என் கொடுத்துருக்கிற பலன் ஆண்டவரே, என் கொடுத்துருக்கிற பிள்ளைங்கப்பா, குடும்பம், ஊழியம் எல்லாம் உமக்காக நான் எழும்பி பிரகாசிக்க எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி அப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் கேட்கலாமா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் பிரேயர் லைன்ல ஜெபிக்கலாமா?